உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேறு உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டிலெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகங்கள் என்னென்ன? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே விபரீத ராஜயோகத்திலே டிராவல் பண்ணுற ஆள் யாருன்னா அது இவங்க தான். அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம். காரணம் என்னவென்றால் இந்த குரு பகவான் 8 குடைவர் பிருந்தா. இந்த குரு பகவான் ரிஷபத்துக்கு வாழ்க்கையில் நல்லதே பண்ணது கிடையாது. ஏன்னா இவர் தேவகுரு பிரகஸ்பதி, அவர் அசுரகுரு சுக்கராச்சாரியார். அப்போது 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் 3லே மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறார். விபரீத ராஜயோகம் தந்தால் என்ன ஆகும்னா பணம் நிறையா தரார், ஜுவல்ஸ் நிறையா தரார். என்ன சார் இப்போ தான் பிரதமர் தங்கம் வாங்க வேண்டான்னு சொன்னார். அவர் சொல்லிட்டு சார் ஓகே ஆனால் உங்களுக்கு சேரும், அப்போ நகையை மீட்டுறது வேணாங்கிறீங்களா இப்போது? ஸோ அப்போ நகையை பிளட்ஜ் பண்ணதெல்லாம் நீங்கள் மீட்டுவீங்க. புதுசாக வீட்டில் தங்க நகை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ தங்கம் சேருகின்ற நேரம். ராம்ஜி சார் சும்மா எதாவது சொல்லாதீங்க, தங்கம் வாங்குற மாதிரியா இருக்குது என்றால் தங்கத்துக்கு சமமான தங்கத்து மேலேயே இருக்கக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட் அது அந்த இன்ட்ரோடே மாதிரி அந்த புள்ளிகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். ரைட், இது ஒரு பக்கம். 3ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு. அந்த இடத்துல கடகம், அங்கே குரு பகவான் உச்ச விபரீத ராஜயோகம் அடையும் போது ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்கள் யாரெல்லாம் தே ஆர் டூயிங் ஹோட்டல் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சாப்பாடு, ரெஸ்டாரண்ட்டு, ஜூஸ் கடை, காப்பி கடை, இதெல்லாம் ரொம்ப நல்லா வருவாங்க. 3ஆம் இடத்தில் இருந்த குரு 3ல் இருந்து 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறார். 7 பார்க்கும் மின்னலே அது வரையோடைய லவ்ஸ் தான். அப்போது பயங்கர அது என்ன சொல்கிறது, மனதுக்குள்ள மகிழ்ச்சி. மனைவி கூட ரொம்ப நாளாக சண்டை சார், என்ன சார் பண்ணுறது, டைவர்ஸ் பண்ணி போகிறேன்னு சொல்கிறாங்க சார், குடும்பமே நான் 2 பேரும் பிரிஞ்சிருவோம் போல இருக்குது என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் கவலையப்படாதீங்க. குரு பகவான் 7 பார்த்துட்டா 2 பேரையும் சேர்த்து வச்சுருவார். அதெல்லாம் நடக்காது சார், டைவர்ஸே ஆகிடுச்சு சார். இப்பொழுதும் சொல்லுகிறேன், நீங்கள் அக்னி சாட்சியாக இறைவனை சாட்சியாக வைத்து தான் கல்யாணம் பண்ணீங்க. கோர்ட்டு சாட்சியாக நீங்கள் பிரிந்தது செல்லாது. கடவுளே பிரித்து வைக்கிட்டோம், அப்போ மட்டும்தான் அது செல்லும். ஆகையினால இந்த டைவர்ஸுங்கிற கான்செப்டே சும்மா, அதெல்லாம் டுபாக் ஒரு கான்செப்ட். இப்போ கூட யாராவது உங்கள் 2 பேர் காதலை நினைவுபடுத்தினா நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவீங்க. தலைவன் தலைவி படத்தை பாருங்கள், அந்த மாதிரி தான். ஸோ 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்னாகும், பிரிந்த காதல் சேரும், பிரிந்த டைவர்ஸ் சேரும். ஆமாம், உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, பாவமாக இருந்ததுப்பா அதான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வெளிநாட்டுக்கு போகிற யோகங்கள் கிடைக்கும். ஃபாரின் போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க, ஆஸ்திரேலியா போகிறீங்க, ஒரே பிஸி தான். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். இதான் இருந்தா ஒரு விஷயம். அதிர்ஷ்டத்தில் இவங்க இன்வால்வ் ஆக போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அடிக்கடி சொல்லுவேன், வென் யூ லேர்ன் சம் சாப்டர் யூ கேன் பிகம் த மாஸ்டர் ஆஃப் திஸ் சாப்டர். ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் ஆகலாம். ஒரு விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரிலன்னா நீங்கள் அதில் லெஜெண்ட் ஆகிடலாம். அதான் அதிர்ஷ்டம். எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது சார், என் கைராசி நான் தொட்டேன் ஜெயிச்சிட்டேன். என்னங்க பயங்கரமாக ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க? யார்? நான். எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. நேரம் அந்த நேரம் சில பேர் சினிமா படம் எடுப்பீங்க, நீங்கள் எடுத்த நேரம் வெப் சீரிஸ் எடுப்பீங்க. இந்த மாதிரியான விஷயம் நீங்கள் எடுத்த நேரம் அந்த பிக்கப் ஆயிடுச்சு, அடுத்த பெரிய படத்துக்கு அட்வான்ஸே வாங்கிட்டீங்க. ஸோ அப்படி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பேரதிர்ஷ்டம் வருகின்ற நேரம். கடல் 6 தாண்டிய பயணங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 12 ராசியில் இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அடுத்ததாக 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஏற்கனவே அங்கே சனி உட்காந்துருக்கார். அப்போ லாபத்தை குரு பார்க்கும்போது 10 ரூபா பொருளை 12 ரூபாய்க்கு விற்கலாமா, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. விற்றா ஓடுமா, மார்க்கெட்டில் நமக்கு ஓகே சொல்லுவாங்களா, எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் ரீச் ஆகிடுவீங்க, உங்கள் பொருளுக்கான டிமாண்டு தன்னால் க்ரியேட் ஆகும்.
அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரமாதம். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் 200%. ஏன்னா குருவே ஒரு புத்திரகாரகன் தான். அவர் விபரீத ராஜயோகம் பெறுவதால் குருவுடைய பேசிக் குணமாகப்பட்ட குழந்தை கொடுக்கறது புத்திரகாரகன் என்பதால் 200% குழந்தை ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்புகள். ஐவிஎஃப் பண்ணுறவங்க, ஐவிஎஃப் பண்ணுறவங்க இனி அது பண்ணவே தேவையில்லை. உங்கள் காதலின் நிமித்தமாகவே குழந்தை கிடைக்கும். கண்டிப்பா. நீங்க கடல் கலந்த பயணம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொன்னீங்க. அந்த கடல் கலந்த அந்த பயணத்துல இவர்கள் புதியதாக அந்த இடத்துல தொழில் தொடங்கினா ஆமாம், நிச்சயம். ஏன்னா 7ஆம் இடம் தொழில் தொடங்கணும்னு அவசியம் இல்லை. பட் கடல் தாண்டி போய் ஒர்க் பண்ணாலும் சரி, கடல் தாண்டும் யோகம் என்பது கிடைக்கும். உங்கள் லைஃபே மாறிடும். நான் 10 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் சார், இனிமேல் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்க போகிறேன் சார். இன்ட்டு 10,000 எக்ஸு, அந்த எக்ஸு அந்த ரேட்டில் உங்களுக்கு மாறுதல் என்பது நடக்கும். கண்டிப்பாக. இந்த குரு காலங்களில் இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு 100 மார்க் பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லா இடங்கள்லையும் ஒரு வைப்ரண்ட்டான விஷயமே தான். எந்த சேனலை திருப்பங்க குரு பயிற்சியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இந்த குரு பகவான் மட்டும்தான் நன்மைகளை தரக்கூடியவராக அறியப்படுகிறார். அப்போ மற்றவங்களாம் என்ன கெடுதலாக பண்ணுறாங்க அப்படி கிடையாது. குரு பகவான் சுபர்னு பேர். குரு பகவான் உக்காந்தாலே நல்லது, பார்த்தாலே நல்லது, என்ன பண்ணாலும் நல்லது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, சுட்டாலும் கெட்டாலும் மேன்மக்கள், அந்த மாதிரி இவர் குரு பகவான் மறைந்திருந்து கூட நன்மை தான் செய்வார். அப்போது 12 வருடங்களுக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிஷன். இப்போ மேஷம் டு ரிஷபம் 1 வருஷம், ரிஷபம் டு மிதுனம் 1 வருஷம், அந்த மாதிரி 12 வருஷமும் ட்ராவலிங். அப்போது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகத்துக்கு வருவார். கரெக்டாக? அந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த வருஷம் மீடியாக்கள் தள்ள வச்சு கொண்டாட காரணம் தான். உச்சம் பெறுகின்ற குரு. ஏன்னா ஒரு நல்லவர் பிளஸ் பண்ணாலே, அவர் எப்பயுமே நல்லவன் பிளஸ் பண்ணுவான். அப்போது அவர் உச்சம் பெற்ற குரு எனும்போது நிறைய பிளஸ் பண்ணுவார். குரு மட்டும்தான் 5, 7, 9. இப்போது நம்ம வீட்டில் அப்பா எதை பற்றி கவலைப்படுவார்? அப்பா சம்பளத்தை பற்றி கவலைப்படுவார். அப்போ சம்பளம் வராது, அப்போ ரெண்ட் கொடுத்த மாதிரி தான் என்று அவர் வருத்தப்படுவார். அம்மா எதை பற்றி கேட்பாங்க? வந்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இந்த அம்மாவோட ஸ்கோப்பெல்லாம் வேறு, அப்பாவோட ஸ்கோப்பெல்லாம் அந்த மாதிரி. மற்ற கிரகங்கள் அரசியல், பதவி, பெருமை எதை வேணால் சொல்லலாம். ஆனால் குரு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கேட்குறது கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்தாச்சா, வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டியா, இந்த 3 தான் அவர் கேட்பார். அப்புறம் தான் புகழ், அரசியல்லாம். அப்போ குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார் இந்த வருடம். இதில் பாருங்கள், குரு சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. யார் யாருக்கெல்லாம் மனசு சரியில்லை, நைட் ஆனால் எல்லாரும் இன்ஸ்டாவில் உட்காந்துக்கிறாங்க, எல்லாருமே நைட் ஆனால் ஒரு டிப்ரெஷன். என்னடா டிப்ரெஷன் தெரியாது, டிப்ரெஷன், எல்லார் மனதுமே டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனை சரி பண்ணுறது குரு சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது குரு சந்திர யோகம். அடுத்து இந்த புரட்டாசி மாதம் செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்த உச்சம் பெற்ற குரு நீச்ச பங்க ராஜயோகம் தருகிறார். இந்த உலகத்தில் இதெல்லாம் இந்த வருஷம் நடக்க போகுது. அடுத்து இந்த குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், அது செவ்வாய் வீடு, அதனால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. அடுத்து இந்த குரு என்ன பண்ணுறார்? ஸ்ட்ரெயிட்டாக சனியை பார்க்குறார், சனினால் உண்டாகக்கூடிய தோஷங்களை சரி பண்ணுறார். அடுத்ததாக முக்கியமாக இந்த குரு என்ன பண்ணுறார்? அந்த ராகு பகவான் டிசம்பர் 6 மகரத்துக்கு வரார். அதை குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை உண்டாக்குகிறார். குரு சண்டால யோகம் அப்படின்னா என்னென்னா அசுரத்தனமான நன்மைகள்னு அர்த்தம். வெறித்தனம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அசுரத்தனமான நன்மைகள். இப்போது இந்த குரு சண்டால யோகம் நடக்கின்ற இந்த நேரம் சிம்மத்தில் இருக்கின்ற கேது மேலே போய் கடகத்தில் குருவோட சேர்ந்துறார். இது பேர் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம். ஆக இந்த வருடம் நீச்சபங்க ராஜயோகம், குரு சந்திர யோகம், குருமங்கள யோகம், குரு சண்டால யோகம், கோடீஸ்வர யோகம், இது எல்லாத்தையோட போனஸாக குரு சனியை பார்த்துறார். இவ்வளவும் தரப்போகிறார். எல்லாம் ரைட்டு தான். அப்பா ஏசி போட்டாச்சு, லைட்டு போட்டாச்சு, சோபா போட்டு உட்கார வச்சாச்சு, புக்கை வாங்கி கையில் கொடுத்தாச்சு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் படிக்கணும். எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி குரு பகவான் எல்லா விதமான நன்மைகளையும் தந்து விட்டார். இந்த நேரம் நம்ம என்ன பண்ணணும்? தொழில் தொடங்கணும், சின்சியராக ஒர்க் பண்ணணும். உதவுவதற்கு குரு தயார், ஆசீர்வாதம் செய்ய குரு தயார். ஓட வேண்டியது நாம் தான். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆக இந்த குரு பயிற்சி பல பேருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்குவது என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக 12 ராசிகளுக்கும் சிறப்பான ஒரு ராஜ யோகத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சுவாமிஜி, மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்வது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை ஸ்ரீமடம் வந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃபே மாறும். ஆசையுடன் காத்திருக்கிறோம்.
நேரில் வாருங்கள், சந்திப்போம்.